வணக்கம். புதிய தலைமுறையின் சின்ன சின்ன செய்திகள் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறது சிவரஞ்சனி. தினம் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் செய்திகளா பாக்குறோம். அதுல இருந்து மாறுபட்டு வேடிக்கையாவும் வினோதமாவும் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம நிகழ்ச்சியில பார்த்து ரசிக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சுதந்திர தினத்தை கொண்டாடி முடிச்சிருக்கிற இந்த தருணத்துல அது தொடர்பான செய்திகளை முதல்ல பார்க்கலாம். நம்ம நாட்டோட 69வது சுதந்திர தினம் கடந்த சனிக்கிழமை நாடு முழுவதும் சிறப்பா கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த சபாபதி என்ற நபருக்கு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்னைக்கு இதுதான் வேலை. சாலையில நின்று பொதுமக்களுக்கு இலவசமா தேசிய கொடி வழங்கி வராரு. கடந்த 25 ஆண்டுகளா அவர் இந்த பணியில ஈடுபட்டு வராரு. இந்த முறையும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாலையில நின்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைன்னு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தேசிய கொடி வழங்கினாரு. தேசிய உணர்வை பாதுகாக்கும் வகையில இவர் செய்யும் இந்த பணியை அப்பகுதி மக்கள் வெகுவா பாராட்டி வராங்க. சிவகாசியில எப்படின்னா விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்துல ஒரு மூதாட்டி எல்லாரையும் நெகிழ வச்சுட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாராமன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினாரு. பிறகு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டாரு. அப்போ ஜீப்புக்கு முன்னாடி வந்த 80 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியருக்கு சல்யூட் அடிச்சாங்க. இந்த செயல் எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தியது. இங்க இப்படின்னா சேலம் மாவட்டம் மாங்குப்பை கிராமத்துல நடந்த நிகழ்ச்சியில கெஸ்ட் இங்கிலீஷ்ல பேச மாணவர்கள் ஒன்னும் புரியாம தங்களுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கின உடனே தான் மாணவர்கள் மத்தியில ஒரு நிம்மதியை பார்க்க முடிஞ்சது. 69வது சுதந்திர தினத்தை நாம கொண்டாடி முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நாம நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தா பெரும்பாலானவர்கள் ஒன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, தேசத்துக்கும் தேசிய கொடிக்குமான மரியாதையாவது ஒழுங்கா கொடுத்திருக்கோமா? அதுவும் இல்லைன்றதுக்கு உதாரணமா சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். சுதந்திர தினத்தன்று பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் தேசிய கொடியேற்றம். ஆனா இதுக்கு கூட சிறப்பு விருந்தினர் தாமதமா வந்தா எப்படி? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல தேசிய கொடி ஏற்றுவதற்காக கவுன்சிலர்களும் தலைவரும் காத்திருந்தாங்க. ஆனா சிறப்பு விருந்தினரான வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொம்ப தாமதமா வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா திட்டப்பணிக்கு டெண்டர் விடும் விவகாரத்துல ஏதோ மறைமுக மோதலாம். அதுக்காக கொடியேற்றத்திலேயா பகைமையை வெளிப்படுத்துறது? இங்க இப்படின்னா மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று உணர்வை கொடுக்க வேண்டிய பள்ளிகளும் அலட்சியமா நடந்துக்கிறாங்க. தேசிய கொடியை எப்படி காலையில ஏற்றி வைக்கிறோமோ அதே போல மாலை 6 மணிக்குள்ள இறக்கணுங்கிறது ஒரு மரியாதை. ஆனா விருதுநகர் மாவட்டம் பனையப்பட்டி கிராமத்துல ஒரு தனியார் பள்ளியில இரவு முழுவதும் தேசிய கொடியை பறக்க விட்டுருக்காங்க. இதுல இரவு மழை பெய்ததுல கொடி நனைஞ்சிருக்கு. பள்ளி ஆசிரியர்கள் இப்படி அவமரியாதை செலுத்தினாங்கன்னா கட்சிக்காரங்க அதுக்கும் மேல. அதிமுகவினர் சுதந்திர தினத்துக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்ல சுதந்திர தினத்துக்கு பதிலா குடியரசு தினம்னு அச்சடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சுதந்திர தினமா குடியரசு தினமான்ற குழப்பமே தீரல போல. அலட்சியமா நடக்கும் இவங்கெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் குடிமகன்களோட அலப்பற தாங்க முடியல. சுதந்திர தினத்தன்னைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டாலும் இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கிடைக்கும்னே தெரியல. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல சோதனை சாவடியில மாட்டின அத்தனை வண்டியில இருந்தும் மது பாட்டில்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் உடைச்சி கீழே ஊத்தியே அந்த அதிகாரி சோர்ந்து போயிட்டாரு. கோவையில தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினர் புதிய முயற்சியை எடுத்திருக்காங்க. எதுக்கெல்லாமோ அருங்காட்சியம் வைக்கிறோம், பூச்சிகளுக்கு ஏன் வைக்க கூடாதுன்னு தோணிருக்கு போல. அதுக்கான பணிகளை உடனே தொடங்கிட்டாங்க. இந்தியாவிலேயே முதன்முறையா பூச்சிகளுக்குன்னு அருங்காட்சியகம் அமைக்கப்படுதுன்னா அது கோவையில தான். 1 லட்சம் பூச்சிகளை இங்க மக்களின் பார்வைக்காக வச்சு பராமரிக்க இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லாம பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து கடந்த 50 வருடங்களா இந்த பூச்சிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு.
நம்ம அமைச்சர்களுக்கு நகைச்சுவை உணர்வு கூட இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி உயர்நிலை பள்ளியில விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு. இதுல மாணவர்களுக்கு பரிசளிக்க வந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் சுந்தர்ராஜ் பரிசு வழங்கும் போது மாணவர்கள் கிட்ட நகைச்சுவையா பேசினாரு. நாமளும் அதை கேட்கலாம். அடுத்தபடியாக KN Higher Secondary School கமுதி KN Higher Secondary School கமுதி மாயக்கண்ணன் சிங்க மாதிரி இருக்க வேணா இல்ல சார். ஏமா மாவட்டம் முன்னேறணும்ப்பா, அது உனக்கும் பங்கு இருக்கு. நீ இந்த ஊர் தானே? ஆமா சார். கமுதின்னா பாத்துக்க. சரி சார். மாவட்டம் முன்னேறணும். நான் இங்க வர கமுதியை எவ்வளவு வாழ்த்து பேசியிருக்கேன்னு சொல்றது தெரியும். கண்டிப்பா சார். தலைக்கவசம் கட்டாயம்னு அரசு சொன்னதை நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ. சேலத்துல காங்கிரஸ் கட்சி சார்பா உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதியவர் தலைக்கவசம் அணிந்து வந்திருந்தாரு. அதை போட்டபடியே உண்ணாவிரதத்திலையும் பங்கேற்றாரு. மைக்ல பேச வாய்ப்பு வழங்கினாங்க. அப்ப கூட அவர் தலைக்கவசத்தை கழட்டல. ஒருவேளை ஏதாவது கலாட்டா நடந்தா தலைய காக்கணும்னு தலைக்கவச போட்டே இருந்தாரா, இல்ல தலைக்கவசத்தையே காக்கணும்னு அதை போட்டுட்டே இருந்தாரான்னு தெரியல. இது போல ஈரோட்லயும் மக்கள் கூட்டியக்கம் சார்பில் மதுவிலக்கு அமல்படுத்த கோரி போராட்டம் பண்ணினாங்க. போராட்டம் முடிஞ்சு பல பேர் வீட்டுக்கு போயிட்ட நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 7 பேர் மட்டும் மதுவுக்கு எதிரான வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி நின்னாங்க. போராட்டம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னமும் ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டா, அட நீங்க வேற, நாங்க போராட்டம் பண்ணல, பஸ்ஸுக்காக நிக்கிறோம்னு சொன்னாங்க. நின்னவங்க அந்த பதாகைகளை கொஞ்சம் மடிச்சு வச்சிருந்தா நமக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்காது. போராட்ட ஞாபகத்துல அப்படியே நின்னுட்டாங்க போல. எவ்வளவுதான் மது ஒழிப்புக்காக போராட்டங்கள் நடந்தாலும் ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு நாங்க குடிச்சே தீருவோன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்காக காவல்துறையினரை மீறி போய் மது வாங்குறது கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்படியும் நடக்குதே தஞ்சையில. சேலம் மாவட்டம் கருப்பூர்ல அதிமுகவினர் அவங்க அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கினாங்க. இதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் வருகை தந்திருந்தாரு. இவரோடு சேர்ந்து தொண்டர்கள் எல்லாம் பேரணியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஆகிடுச்சு. பள்ளி கல்லூரி வாகனங்கள்னு அனைத்தும் இந்த பேரணி பின்னாடி பொறுமையா தான் வந்தாங்க. சில பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டதும் தங்களோட பிரச்சனைகளை எல்லாம் வந்து சொன்னாங்க. இவரோ அதையெல்லாம் கேட்டு சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கையிலையும் பிரசுரங்களை திணிச்சிட்டு கிளம்பிட்டாரு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி சார்பா பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இதுல அலுவலர், தலைவர் மற்றும் துணை தலைவர்னு எல்லாரும் பங்கேற்றாங்க. மனித சங்கிலியா நின்ன இவங்க கோஷம் கூட எழுப்பல. இது கூடவே கண்காட்சி ஒன்னும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அதுல எந்தவித பொருளும் காட்சிக்கு வைக்கப்படல. கடமைக்கு பிளாஸ்டிக்காலான பேனர் மட்டும் வச்சு அதோட போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு இவங்களே சொல்லிட்டு பேனரை இப்படி பிளாஸ்டிக்ல வச்சது இவங்களோட அலட்சியத்தை காட்டுது.